அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 14 வரை இந்த வானிலை நிலவரம் தொடரும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்தால் லைக் செய்து கீழே காமிக்கும் எல்லோ கலர் ஸ்டார் ஹைப் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும், எங்கு கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது, மேலும் காற்றின் வேகம் எப்படி இருக்கும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானிலை நிலவரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து இந்த செய்தியில் விரிவாக காணலாம். முதலில் இன்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் கனமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தமிழகத்தின் சில பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேபோல ஆகஸ்ட் 9ஆம் தேதியாகிய இன்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாளையும் தமிழகத்தின் சில பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசப்படும். மேலும் சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்றைய அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதி தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தனித்தனியாக இடங்களில் மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை வீசக்கூடும். குறிப்பாக நாளை தமிழகத்தில் கனமழைக்கான தனிப்பட்ட எச்சரிக்கை இல்லை. ஆனால் கேரளா, கர்நாடகா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி தமிழகத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அன்று தமிழகத்தில் சில பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 11ஆம் தேதி தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதன் பிறகு ஆகஸ்ட் 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தனித்தனியாக இடங்களில் மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக 7 நாள் முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆகஸ்ட் 8 முதல் ஆகஸ்ட் 14 வரை தமிழகத்தில் தொடர்ந்து ஆங்காங்கே மழை வாய்ப்பு நீடிக்கிறது. இதற்கிடையே தற்போதைய வானிலை அமைப்பில் வடக்கு கடலோர தமிழகத்தை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மேலடுக்கு சுழற்சி நிலவி பெறுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டு ஆங்காங்கே மழை பெய்யும் சூழல் காணப்படுகிறது. மேலும் சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நாளை மாலை மற்றும் இரவு நேரங்களில் வெளியே செல்லும்போது வானிலை மாற்றத்தை கவனித்து செல்லவும். நன்றி, வணக்கம்.